ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட், ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அருமையான நல்ல நீர்வளத்தோடு, அதுவும் நம்ம தார் ரோட் டச்சிலேயே பைபாஸ் பக்கத்துலேயே பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க லேண்டு. நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனராக, நஞ்சையா புஞ்சையா, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த லேண்டை வந்து நீங்கள் ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ண போகிறேன், ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் விவசாயம் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பண்ணை நிலமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நல்ல சூப்பரான லேண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு 4-5 மெயின் பாயிண்ட் வந்து நீங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க. இந்த ஒரு லேண்டு வந்து இருக்கணும்னா நல்லா தார் ரோட் டச்சில் இருக்கணும், நல்லா ரெட் சாயில் மண்ணாக இருக்கணும், கிணறு சர்வீஸோடு இருக்கணும், பஸ்ஸு போகிற ரூட்டில் இருக்கணும், பைபாஸ் பக்கத்தில் இருக்கணும், ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து திங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து நினச்ச எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லேண்டு வந்து டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 13 ஏக்கர் இருக்குங்க. 13 ஏக்கர் 52 சென்ட் இருக்குது. டோட்டல் ஏரியா வந்து 13 ஏக்கர் 52 சென்ட் இருக்குங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். சிங்கிள் ஓனருங்க, புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர் தாங்க வரும். 350 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து 118 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 87 கிலோமீட்டர் தாங்க வரும், 87 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல 100 அடி பைபாஸ் தாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக சென்னை கோயம்பேட்டிலேருந்து ஒரு 2.25 மணி நேரத்துலேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து நம்ம லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரமும், செங்கல்பேட்டிலேருந்து நம்ம லேண்டுக்கு ஒரு 40 நிமிஷத்துலேயும் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து வேர்க்கல்ல போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுவும் வேர்க்கல் தான் போட்டிருந்தாங்க. இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல போட்டிருக்காங்க. மண் வந்து நல்ல பியூரான ரெட் சாயிலான மண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குங்க, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு வந்து கரை கட்டியிருக்கு. ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துருந்த மாதிரி இருக்கும். கிணறு வந்து கரை வந்து சரிஞ்சிருச்சு, அது மட்டும் நீங்கள் கட்டிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சபடி 3 சைடு பார்த்தீங்கன்னா கிணறோட சைடு வந்து நல்லா இருக்குங்க. நல்ல நீர் வளமான கிணறு தான் உங்களுக்கு. எப்படி இருந்தாலும் இந்த கிணறு உங்களுக்கு ஒரு 10-12 ஏக்கர் தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிணறு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய கிணறு தான் உங்களுக்கு. இந்த கிணறு மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி, ஷெட்டுன்னு சொல்லலாம் இல்லை வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 2 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு மோட்ரு எல்லாம் சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஷெட்டு தான் உங்களுக்கு. அதில் வேணுன்னா ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி கூட அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாமரமும், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தென்னை மரமும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு 20-30 தேக்கு மரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பனை மரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120-110 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க. அதுவும் ஃபுல்லாக வரப்பில் தாங்க இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை உங்களுக்கு. ஸோ நம்ம லேண்டு வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னே ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. நம்ம லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி தான் இருக்குது. வந்தவாசியில் இருக்கக்கூடிய நியர்பை ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், உத்திரமேரூர், ஸோ செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், மதுராந்தகம், திண்டிவனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தவாசிக்கு நியர்பைலே இருக்கக்கூடிய ஏரியாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வந்தவாசின்னா தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்றாங்க. அதுக்காக தான் நான் இந்த நியர்பை இருக்கக்கூடிய ஏரியாலாம் நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல லேண்டுங்க. ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா தார் ரோட் டச்லேயே இருக்குது. தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து எப்படி இருந்தாலும் 500 அடியிலேருந்து 550 அடி வருங்க உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த லேண்டை நீங்கள் 2ஆக ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆளுக்கு வந்து ஒரு 6.5 ஏக்கர் அது மாதிரி கூட வாங்கிக்கலாங்க. 2-3 பேராக லேண்டு வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா இது மாதிரி நல்ல ஒரு செம்மண்ணோட தார் ரோட் டச்சில், அதுவும் பஸ் போகிற ரூட்லேயே இருக்குங்க. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகுங்க இந்த ரூட்டில் உங்களுக்கு. நம்ம 100 அடி ரோடு பைபாஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கும் நம்ம லேண்டுக்கும் ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை 600 மீட்ரு தாங்க வரும். 600 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல 100 அடி பைபாஸ் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கேட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த லேண்டில் இருக்குங்க. நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது, செம்மண், பஸ்ஸு போகிற ரூட்டில் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது, கிணறும் இருக்குது, ஷெட்டும் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம லேண்டை வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா கல் வந்து போட்டு ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டில் வந்து அப்படியே ஒரு வீடு மட்டும் நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது மட்டும் நீங்கள் பில்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டே பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க. யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. கிளியர் டாக்குமெண்ட், கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், சிங்கிள் ஓனர் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லீகலார் வந்து நல்ல லீகலார் தான். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. எந்த ஒரு அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. கண்டிப்பாக நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. சிட்டிங்கு செல்லர் அவரும் பையர் நீங்களும் டைரெக்டாக நம்ம உட்காந்து பேசிக்கலாங்க. மண்ணு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா சூப்பரான மண்ணுங்க உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல பெரிய வில்லேஜ் தான் இருக்குது உங்களுக்கு. ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு நம்ம லேண்டுக்கு ஒரு 350-400 மீட்ரு தாங்க வரும். அந்த வில்லேஜில் வந்து எப்படி இருந்தாலும் 500-600 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. அந்த வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 கடை எல்லாமே இருக்குது. ஸோ பஜாருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய பஜார் இருக்குது. நல்ல கடைகள், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க. ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நியர்பைலே இருக்குங்க. உங்களுக்கு 100 அடி பைபாஸ், நேஷ்னல் பைபாஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு லேண்டு வந்து நல்ல செம்மண்ணோட வாட்டர் ஃபெசிலிட்டியோட கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 26,000, ஒரு ஏக்கர் வந்து 26 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பேசி நெகோஷியல் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி நெகோஷியல் பண்ணி வாங்கி தரேங்க. அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து சென்ட்டு வந்து 26,000, ஒரு ஏக்கர் வந்து 26 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 500-1000 குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சென்ட்டு வந்து 25,000, ஒரு ஏக்கர் வந்து 25 லட்சம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டிங் உட்காந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஃபைனல் ரேட்டு வந்து 25,000 ஒரு சென்ட்டு, ஒரு ஏக்கர் வந்து 25 லட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு வாங்க.
நம்ம பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். இப்போ நான் சொன்ன ரேட்லேருந்து இன்னும் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, லேண்டு பாருங்கள், ஓகேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ நான் பார்த்து பெஸ்ட்டாக உங்களுக்கு கம்மி பண்ணி தரேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். நல்ல நீர்வளமான கிணறு தாங்க, தண்ணிலாம் மேலேயே இருக்கும், உங்களுக்கு வடியாத கிணறு தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்க, பாருங்கள், நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.